உங்களுக்காக ஒன்று பேசுவாங்க. அவங்களுக்கு ஈவன் வந்து நேற்று கூட அநியாயமான சப்போர்ட்டார் இரு சொல்லிடுவாங்க. இப்ப பாருறதுக்கு முன்னாடி இப்ப பாரு எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து என்ன மட்டும் டார்கெட் பண்றீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக் யார் வெளியே போக போறாங்கன்ற மாதிரி வந்துருச்சுங்க தகவல். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். அதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்றதை முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். தகவலாக தான் வந்திருக்கு. ஒன்று கனித்திரு, இன்னொன்று யார் தெரியுமா? திவாகர். அதாவது இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் தான் நடக்க போகுது. இவங்க ரெண்டு பேர் தான் வெளியே போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வருது. நிறையா, அதாவது பெரிய சேனல்ஸே இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விகடன் நியூஸில் கூட இது வந்திருக்கு. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் தான் வெளியே போயிருக்காங்கன்ற மாதிரி வந்திருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியலங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் போகிறாங்கன்னா அது கண்டிப்பாக அன்ஃபேர் எவிக்ஷனாக தான் இருக்கும். என்னால் ஃபேராக ஏற்றுக்க முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கு நிறைய பேர் முக்கியமான ஆளுங்க எல்லாருமே நாமினேஷன் வந்தாங்க. யாரு? இந்த சுபிக்ஷா வந்தாங்க, ரம்யா ஜோ வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து கெமி வந்தாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க நாமினேஷனில். நீங்கள் ஸ்டார்டிங் நாள்லாம் எடுத்தீங்கன்னா கெமி, சுபிக்ஷா, ரம்யா ஜோலாம் ரொம்ப லாஸ்ட்டில் இருந்தாங்க. திவாகர்லாம் ரொம்ப முன்னாடி இருந்தார். பட் எப்போவுமே வந்து நம்ம அந்த ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, மொதல் நாளே கெஸ் பண்ணிடலாம் யார் அடுத்த வாரம் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஏன்னா கடைசி ரெண்டு பேர் யார் இருக்காங்களோ அவங்கள யாராவது ஒருத்தர் தான் போவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரு 5 பேர் இடம் மாறிக்கிட்டே இருந்தாங்க. சொல்ல போனா வியானா ஒரு ஸ்டேஜில் லாஸ்ட் இடத்துக்குலாம் வந்துட்டாங்க. என்ன வியானாக்கு ஓட்டே வரல, வியானா லாஸ்ட் இடத்துக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங் அரோரா லாஸ்ட் இடத்துல இருந்தாங்க. ஆனால் அரோராவோட கேம் இந்த வாட்டி நல்லா இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டாங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவும் லாஸ்ட்டுக்கு வந்தாங்க, ரம்யா ஜோவும் லாஸ்ட்டுக்கு வந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தாங்க. இப்போ கூட சரி, அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கனித்திருலாம் லாஸ்ட் இடத்துல இல்லை. அதே மாதிரி திவாகரும் லாஸ்ட் இடத்துல இல்லை. அதாவது லாஸ்ட்டுக்கு 2 முன்னாடி, லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படி தான் இருக்காங்க. லாஸ்ட்டுக்கு அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வரல. அப்படி இருக்கும்போது எதனால இவங்க ரெண்டு பேர் எவிக்டட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி எனக்கு இன்னொன்று டவுட்டும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் தான் டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு. சும்மா டபுள் எவிக்ட் பண்ண மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. போன வாட்டி தான் துஷார் சனிக்கிழமை போனார், பிரவீன் ராஜ் ஞாயிற்றுக்கிழமை போனார். போன வாரம் தான் டபுள் எவிக்ஷனே நடந்திருக்கு. அதுக்குள்ள இந்த வாரமும் டபுள் எவிக்ஷனா இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு, நாள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா தான் டபுள் எவிக்ஷனா பண்ணி அனுப்பி விடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து இன்னும் நாள் எவ்வளவோ இருக்கு, 60 நாள் இருக்கு. இன்னும் அந்த ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு 60 நாள் இருக்கு. ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. சாதாரணமாக பண்ணாலே கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் எதுக்காக டபுள் எவிக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ வந்திருக்க தகவல் 100% உறுதியான்னு கேட்டால் என்கிட்ட பதில் இல்லை. பட் இப்போ வந்திருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனி கண்டிப்பாக போகிறாங்க, திவாகர் கண்டிப்பாக போகிறாரு. அதில் இது உண்மையாக பொய்யான்றது இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா டபுள் எவிக்ஷன்னா சனிக்கிழமையே ஒருத்தரை பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை இன்னைக்கு பேக் பண்ணணும். அப்படி பேக் பண்ணும்போது அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். கனி வந்தால் கனிக்கும் ஷாக்கிங்காக இருக்கும், திவாகர் வந்தால் திவாகருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும். கண்டிப்பாக யோசிப்பாங்க, என்னடா கெமி போல, அதுக்கப்புறம் வந்து ரம்யா ஜோ போல நம்ம போருமான்ற மாதிரி கண்டிப்பாக 2 பேருமே ஷாக் ஆக வாய்ப்பு இருக்கு. எனக்குமே ஆச்சரியம் அதுதாங்க. ரம்யா ஜோ எப்படிங்க மிஸ் ஆனாங்க? ஏன்னா ரம்யா ஜோ ஸ்டார்டிங்லாம் கடைசியில் தான் இருந்தாங்க. இப்போ கூட கடைசியில் தாங்க இருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி பார்த்தா ரம்யா ஜோ, சுபிக்ஷாலாம் கடைசியில் தான் இருக்காங்க. என்ன நடக்குது? அஃபிஷியல் ஓட்டிங்கில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு போல. திவாகர் மேலே நிறைய பேர் கோபத்தில் இருந்து ஓட்டு போட வேணாம்னு இருந்திருக்காங்க போல. அதே மாதிரி கனித்திரு மேலேயும் சில கோபம் இருக்குல்ல. அதாவது இவங்க குரூப்பாக விளையாடுறாங்க. சொல்லப்போனால் இப்போ இன்னொன்று குரூப் தாங்க உருவாயிருச்சு. கனி குரூப்பே இப்போ டம்மி ஆயிடுச்சு. கனி தான் முதல்ல குரூப்பாக விளையாட ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ கனியோட குரூப்பே உடஞ்சி சுக்குனராக போயிடுச்சு. ஸோ கனி திவாகர்ன்ற மாதிரி தான் வந்திருக்கு. இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லை இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களான்றதை சொல்லுங்கள். அதுக்கு உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.